வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட்டு கடையில் பருப்பு இல்லாமல் டக்குன்னு எப்படி வைக்கலான்னு ஒரு பீட்ரூட்டு கடையில் ரெசிபி பார்க்க போகிறோம். அது காம்போவாக முருங்கைக்கீரை பொரியல். ரொம்ப சிம்பிளான லஞ்சு பண்ண தான், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கப் பீட்ரூட்டு நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 5-6 சின்ன வெங்காயம், சின்னதாக ஒரு துண்டு புளி, 5-6 பல் பூண்டு, 2 மிளகாய், இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு. இப்போ பீட்ரூட்டு வேகிறதுக்கெல்லாம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கடையில் தான் பண்ண போகிறோம், அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். பீட்ரூட்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை ப்ரெஷர் விட்டு நம்ம குக்கரை பொறுத்து 1 இல்லைனா 2 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பீட்ரூட்டு ப்ரெஷர் எல்லாம் வச்சு நல்லாவே வெந்திருக்குங்க. இதில் நம்ம அரைச்ச பீட்ரூட் தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டு கடையிலும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சிம்பிளான கடையில் தான், பாசிப்பருப்பு கூட போடலை. டக்குன்னு காலையில் நமக்கு ஒரு வேலைக்கே வெளியில் போயிட்டு வந்துட்டு ஒரு டக்குன்னு ஒரு லஞ்சு செய்யணும்னா இந்த மாதிரி கூட நம்ம ஒரு கடையில் வச்சுட்டு சாப்பிட்லாங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெடிச்சு கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் பொரிஞ்சதும் நல்ல கலர் மாறிட்டு இப்போ 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கடையில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 வத்தல், கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிப்பல்ல இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் வச்சு கலந்து விட்டுக்கலாம். கீரை தண்ணி இல்லைன்னா லைட்டாக நம்ம தெளிச்சு விட்டு கூட கீரையை வதக்கிக்கலாம். கீரை நல்லா வதங்கி நமக்கு நல்லா கம்மியாயிடுச்சு. எவ்வளோ போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ கம்மியாயிடுச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கீரை நம்ம போட்டோடனே மொதுன்னு இருக்கும். அப்போ அந்த டைத்தில் உப்பு போட்டிங்கனாக்கும் உங்களுக்கு நிதானம் தெரியாது. இப்போ நம்மளுடைய கீரையும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்கீரையும் ரெடி ஆகிடுச்சு.
இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நல்லா பீட்ரூட்டு கடையில் பாசிப்பருப்பு ஒன்றும் போடாமல் டக்குன்னு ஈஸியாக ஒரு செய்கிற மாதிரி குக்கரில் ஒரு கடையில் ரெசிபி. அதுக்கு காம்போவாக ஒரு முருங்கைக்கீரை, முட்டை நம்மளுடைய ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. ஊறுகாயும் வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக லஞ்ச் மெனு எடுக்கணும், நமக்கு டக்குன்னு வேலை முடியுங்க. ஈஸியாகவும் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆனால் சிம்பிளான லஞ்ச் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.